ஸோ வெற்றிகரமாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்தது பெயிண்டோட இன்னைக்கு விளையாட போகிறோம். ஓகே. அதுக்கான பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரஷ்ல இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம எல்லாமே டாட்ஸாக டூல்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாமே வச்சு கோலம் தான் பார்த்துருக்கோம். புதுசாக எதை சொல்கிறீங்களே? ஆமாம். ஸோ நம்மளோட ஆர்ட் ஒர்க்குக்கு இதுதான் மெயினான டூல்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு பேர் ஃப்ளாட் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் 8 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சென்டிமீட்டரில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் டூல்ஸ். ஸோ நெயில் ஆட் பண்ணுறதுக்குலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து நீடில் டூல்ஸ். ஸோ இது வந்து டிராகிங் பேட்டர்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டாட்டிங் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டர்ன்ஸாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. டாட்ஸ் நம்ம எப்படி வைக்கணும்னு கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டாட்டிங் டூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். டாட்டிங் டூல்ஸில் கிட்டத்தட்ட 8 டூல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் டூல்ஸில் வரும். டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டூல்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போது இந்த க்ரீன் கலர் டூலை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த டூலை வந்து எப்போதுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் பிடிக்கணும். ஓகே. இதை ஃப்ளாட் டூல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பெயிண்ட் எப்போதுமே டிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம டிப் பண்ணணும். டிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் லைனில் டாட்டிங் டூல்ஸ் வைங்க. எங்கே வைக்கணும் மேம்? எந்த அது ஒவ்வொரு லைனில் வைங்க ஃபஸ்ட்டு. ஆமாம். ரொம்ப ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன். ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஓகே. ஜஸ்ட் ஒரு ஜென்டில் டாட் வச்சா போதும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் டிப் பண்ணிக்கோங்க. மெயினாக கையில் எப்போதுமே கிளாத் அண்ட் டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க வைப் பண்ணுறதுக்கு. இது நம்ம வாட்டரில் வாஷ் பண்ண போகிறது கிடையாது. டூலை வந்து நம்ம ஜஸ்ட் வைப் பண்ண தான் போகிறோம். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சா மட்டும் தான். கொஞ்சம் நீங்கள் ஆங்கிள் மாற்றினாலும் அந்த கரெக்டான சர்க்கிள் உங்களுக்கு வராது. ஒரு கரெக்டான அந்த பேர்ல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. சில்ட்ரன்ஸ்க்குலாம் இது எந்த அளவு சஜஸ்ட் பண்ணுறீங்க மேம்? அவங்களுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் இது ஜாஸ்தி ஆகும் மேம் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்டில் நான் போக மாட்டேன். நேம் போர்டு குட்டி குட்டியாக அவங்களுக்கு எம்டிஎஃப் போர்ட்ஸில் சின்ன சின்ன கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி, சின்ன சின்ன டாய்ஸ் பண்ணுற மாதிரி, கீ செயின்ஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, நேம் போர்டு, இந்த மாதிரி கப்ஸ் அதிலெல்லாம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எந்தோவோ அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு சிலபஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லோ டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ரீன், செகண்ட் எல்லோவா? எஸ். ஸோ எல்லா டூல்ஸ் ஒரு லைன்ஸ்க்கு ஏதாவது இவ்வளோ டாட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காமா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் தான். இப்போ டாட்ஸே இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் டூலை ஆக்கக்கூடாது, ஆட்டக்கூடாது. எப்படி டிப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எடுத்து நம்ம பேப்பரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் மைல்டாக கொடுங்க போதும். வாவ், குட். அட் லாஸ்ட் மேம் சொல்கிறத கேட்டு ஆகாமல் எஸ், குட். ஓரளவுக்கு நமக்கும் டாட்ஸ் வந்துட்டு இருக்கு. குட். ஸோ அடுத்தடுத்த டூல்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த க்ரீன் எல்லோ முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ப்ளூ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸாக இருக்குது. என்ன மாதிரியான ஆர்ட் ஃபார்ம் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எந்த கண்ட்ரியில் மேம் இது வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ சவுத் ஏஷியன்ஸில் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்கடா. ஓகே. ஓகே. ஸோ ப்ளஸ் யூரோப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீலிங் கோர்ஸாகவே போயிட்டுருக்குது. ஓ, டிகிரியா அந்த மாதிரியே போயிட்டுருக்கா? ஆமாம். மெடிடேஷன் சொன்னேன் இல்லையா? ஹீலிங் கோர்சஸாகவே சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்ம்ஸில் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் யூரோப்பியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் கோர்சஸ் தான் மெயினாக போகுது அவங்களுக்கு. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப நியூ. ஓகே. ஸோ எவ்ரிடே ஒர்க்கில் வந்து நான் எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் இருந்தேன். ஓகே. ஒர்க் அவ்வளோ ஸ்கெட்யூல்டாக அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ எவ்ரிடே நியூவாக இருக்குது அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபீல் வெரி குட் டு மீ. Okay, being a doctor, how much you recommend this? Kandipa I recommend to everyone because everyday work schedule வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கனால இது ஒரு பிரேக் டைமில் நம்ம பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா ஃபீல் பண்ணும்.